இயேசு என்பவர் தேவகுமாரன், நேசமாய் உன்னை நாடும் தயாளன். இயேசு என்பவர் தேவகுமாரன், நேசமாய் உன்னை நாடும் தயாளன். பாவம் போக்கவை பாரினில் வந்து, பாவியாய் சிலுவைதனில் தொங்கி, கோரமாய் தனதாவியை நீக்க தேவதேவன் உயிர் தெளிந்தாரே. தேவதேவன் உயிர் தெளிந்தாரே. நல்லவர் அவர் மாறிடுவாரோ, சொன்னவர் உன்னை கைவிடுவாரோ? நல்லவர் அவர் மாறிடுவாரோ, சொன்னவர் உன்னை கைவிடுவாரோ? தாய்தன் சேயை மறந்து விட்டாலும் நானோ உன்னை மறவேன் என்ற, அன்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுதேவன் உயிர் தெளிந்தாரே. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு மார்க்கு 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 வரை. தியானத்திற்கான தலைப்பு புரட்டப்பட்ட கல். கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். மார்க்கு 16:3. மனக்கலக்கங்களும் சந்தேகங்களும் அடிக்கடி நம் எல்லோரையும் தாக்குகின்றன. அவை தவிர்க்க முடியாதவை. ஆனால் நாம் அதனால் பாதிக்கப்படுகிறோமா அல்லது நம்பிக்கையோடு முன்னேறுகிறோமா என்பதே கேள்வி. மரணத்தையே ஜெயித்து உயிர்த்த ஆண்டவர் இன்று நமக்கிருக்கிறார். இனியும் நமது வாழ்வில் குறுக்கிடுகின்ற கலக்கங்களால் நாம் முறிந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு தேவை விசுவாசம் ஒன்றுதான். யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை ஒரு துப்பட்டியில் சுற்றி கண்மலையில் வெட்டப்பட்ட ஒரு கல்லறைக்குள் வைத்து வாசலில் ஒரு கல்லை புரட்டி வைத்து விட்டார். இதனை மகதலேனா மரியாளும் யோசேயின் தாயாகிய மரியாளும் பார்த்தார்கள். இயேசுவில் அவர்கள் கொண்டிருந்த அன்பின் அடையாளமாய் அவரது சரீரத்துக்கு சுகந்த வர்க்கம் இடும்படிக்கு தாங்கள் சேர்த்து வைத்திருந்த சுகந்த வர்க்கத்தை எடுத்துக்கொண்டு ஓய்வு நாள் முடிந்ததும் கல்லறைக்கு வந்தனர். ஆனால் 2 தடைகள் அவர்கள் முன்னே இருந்தன. ஒன்று ரோம போர் வீரர்கள், 2வது கல்லறை வாசலை அடைத்திருந்த அந்த பெரிய கல். இவை 2ஐயும் தாண்டி செல்ல வேண்டும். ஆனால் ஒரு விஷயத்தை நாம் இன்று கற்றுக்கொள்ள வேண்டும். தடைகள் முன்னே இருப்பது அவர்களுக்கு தெரியும். இந்த 2 தடைகளையும் தாண்டுவதும் கடினம் என்றும் தெரியும். என்றாலும் இத்தடைகள் உண்டாக்கக்கூடிய கலக்கங்களுக்கும் சந்தேகங்களுக்கும் இடமளித்து பேசாமல் இருந்து விடாமல் இயேசுவில் கொண்டிருந்த அன்பும் நன்றியும் அவர்களை உந்தி தள்ளின. ஞாயிறு தினம் அதிகாலையில் கல்லறையை நோக்கி புறப்பட்டு போனார்கள். நடந்தது என்ன? அப்பெரிய கல் புரட்டி தள்ளப்பட்டிருந்ததும் அல்லாமல் மரித்த சரீரத்துக்கு சுகந்த வர்க்கம் இடுவதற்கு வந்தவர்களுக்கு கர்த்தர் உயிர்த்தெழுந்த செய்தியும் காத்திருந்தது. இவர்கள் சந்தேகத்துக்கு இடமளித்து கல்லறைக்கு வராமல் இருந்திருந்தால் இந்த மகிமையான காலை நேர மகிழ்ச்சி நிறைந்த செய்தியை கேட்டிருப்பார்களா? நமக்கு முன்னே என்னதான் தடைகள் இருப்பதாக நாம் பயமுறுத்தப்பட்டாலும், நாம் போகிற பாதை, போகிற காரியம் தேவனுக்கு சித்தமானது என்றால் புறப்பட்டு செல்லுவோம். நமக்காக கர்த்தர் நிச்சயம் ஒரு தூதனை ஆயத்தம் செய்திருப்பார் என்ற விசுவாசம் அவசியம். ஆனால் நாம் என்ன நோக்குடன் செல்கிறோம் என்பது முக்கியம். ஆண்டவரில் கொண்டுள்ள உள்ளான மாசற்ற அன்பு, கனம், நன்றியுணர்வுடன் முன் செல்வோம். தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்னே நிச்சயம் செல்லுவார். மீகா 2:13. ஜெபம் செய்வோமா? இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் என்ற வாக்குத்தத்தத்திற்காகவும் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தியுள்ள நன்மைகளுக்காகவும் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆமேன்.